நண்பர்களே, இன்று நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வு குரூப் 2 குரூப் 2A தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த குளறுபடியை எங்களுடைய அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் உண்மையாக கண்டிக்கிறது. இந்த குளறுபடிக்கு மாணவர்கள் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல. இந்த குளறுபடி முழுக்க முழுக்க நிர்வாகத்தை சார்ந்தது, அரசாங்கத்தை சார்ந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் குளறுபடியோ அல்லது லஞ்சம் ஊழலோ நடக்கும்போது, தேர்வு ரத்து செய்யப்படும் போது மாணவர்கள் தான் தண்டனை அனுபவிக்கிறார்கள். எனவே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். பதிலாக வருடம் முழுவதும் பயிற்சி எடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தண்டனை போய் சேரக்கூடாது என்பதை எங்களுடைய இளைஞர் சங்கம் கூற வருகிறது. நண்பர்களே, இந்த எக்ஸாம் ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல், அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், இந்த மாணவர்களுக்கு போக்குவரத்து செலவு முதற்கொண்டு மீண்டும் அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகுது வரைக்கும் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும். இந்த எக்ஸாமுக்காக அவங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இதுக்காகவே பயிற்சி எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கான உணவு தேவையிலிருந்து குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான சம்பளம் அரசாங்கத்தால் வழங்கப்படணும். அடுத்த எக்ஸாமுக்கு அவங்க பங்கேற்கிற வரைக்கும் இந்த கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறோம். இந்த எக்ஸாம் குளறுபடின்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட மாநிலங்கள்லையும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கடந்த 2-3 வருஷமாக தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுனால அது எக்ஸாம் எழுதின பின்னாடி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு முறையும் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்வு எழுதும்போது நிறைய பேருக்கு ஏஜ் லிமிட்டடு பிரச்சனையாகுது. எக்ஸாம் தள்ளி போடும்போது எக்ஸாம் அந்த ஏஜ் லிமிட் தள்ளி போடும்போது ஒவ்வொரு வருஷம் கால்ஃபர் பண்ணுறதே லேட் பண்ணுறாங்க. அதாவது கேன்சல் பண்ண மாணவர்களுக்கு மட்டும் ஆனால் விதிவிலக்கு இருக்குது. மற்ற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் லிமிட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ அரசாங்கம் முறைப்படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்வு நடத்தாமல் தள்ளி போடுறதுனால இந்த படித்த மாணவர்களுடைய ஏஜ் லிமிட்டுன்றது ரொம்ப அதிகமாக வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஏஜ் லிமிட்டை 5 வருஷம் தள்ளி வைக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்லேருந்து இன்னும் 5 வருஷம் அதிகப்படுத்தணும்னு எங்களுடைய இளைஞர் சங்கம் இந்தியா முழுவதும் கோரிக்கை வச்சிருக்குது. அதேமாரி தேர்வை முறைப்படி லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நேர்மையாக நடத்தணும் அப்படின்ற டிமாண்டையும் எங்களுடைய இளைஞர் சங்கம் முன்வைத்து இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்குது. வருகின்ற 21ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி சென்னையிலும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எனவே நண்பர்களே, இளைஞர்களே, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவுக்கு அனைவரும் லைக் செய்து ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த விஷயம் நிறைய இளைஞர்களுக்கு சென்றடைய வேண்டும், இந்த விழிப்புணர்வு எல்லா இளைஞர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.